ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஷேவ் பண்ணணும். ஷேவ் இல்லை, ஃபேஷியல் ரேசர் யூஸ் சொல்லணும். சரியா? நம்ம எதுவுமே யூஸ் பண்ற வேர்ட்ஸும் நீட்டா யூஸ் பண்ணணும். சேவிங் பண்றேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிடையாது. இப்போ பண்ண போறோம். ஃபேஷியல் ரேசர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல, தேவைப்படாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படியே வந்து இதான் கேப் போட்டிருக்கேன், நான் சும்மா சொல்லி காட்டுறேன். ஸோ இப்படி தான் பண்ணணும். இப்போ ஃபேஸோடைய ஹேர் இது வந்து இப்படி வந்திருக்கு, இந்த பக்கம் போயிருக்கு. இந்த இடத்துக்கு வந்து இப்படி கீழே அப்போடு வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வச்சு கீழேருந்து மேலே வைக்கக்கூடாது. முடி எப்படி வளர்ந்துருக்கோ மேலேருந்து கீழே வந்திருக்குன்னா மேலேருந்து தான் நம்ம இப்படி தான் ரேசர் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கத்தில் வந்து இப்படி தான் வளர்ந்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு இங்கே வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா முக்கால்வாசி ஹேர் கட் ஆகும், முக்கால்வாசி ஹேர் நிற்கும். ஸோ இப்போ மேக்கப் பண்ணும்போது பேட்ச் ஆகும். அதனால ஹேர் வந்து எப்படி பண்ணிருக்கோம் அந்த மாதிரி. ஒன்று வந்து இது ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 1/2 ட்ராப் இல்லை 1 ட்ராப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சிட்டு இதை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ தான் ஃபேஸ் வந்து இரிட்டேஷன் வராது. அப்படி இல்லையா, இந்த செட்டிங் ஸ்ப்ரே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து மல்டி பர்பஸ். ஸோ இன்விட்வின் மேக்கப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நான் மேக்கப் பண்ணணும்னாலே ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அதுவே கிரே லுக் கொடுக்கும். எந்த மேக்கப்பாக இருந்தாலும், நார்மல் மேக்கப்பாக இருந்தாலும் அது பண்ணலாம். அவங்க கிளைண்ட்டே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லைங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும். பட் சொல்லும் போது என்ன பண்ணிடணும், நான் உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணலை, இன்கேஸ் உங்களுக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்டே இருக்கும்போது கிரே ஆச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது மேம், ஏன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணல. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற டேன் வந்து ரிமூவ் ஆகாது. அந்த ஹேர்ல ப்ராடக்ட் படும்போது நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும்போது நம்ம இப்படி சும்மா லைட்டாக துடைக்கும் போது என்ன ஆகும், அந்த ஹேர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ ஹேர் ஒட்டிட்டு இருந்த அடியில் வந்து என்ன பண்ணும், ப்ராடக்ட் இருக்காது. அப்போ கிரே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால மேக்ஸிமம் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணி தான் மேக்கப் பண்ணணும். கிளைண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும், ஏன்னா எல்லாருமே ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இது வந்து க்ரோத் ஆகாது, ஆல்ரெடி என்ன டெக்ஸ்டர் இருந்துச்சோ அந்த டெக்ஸ்டர் தான் வரும், ரொம்ப ஹார்டாக வரும், நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அட்லீஸ்ட் நம்ம அப்பர் லிப் பார்த்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பர் லிப்பில் வந்து மோஸ்ட்லி அதுக்கு டார்க்காக தெரியும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக இல்லைனாலும் அப்பர் லிப் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும். எந்த ஸ்ப்ரே பாட்டிலுமே என்ன பண்ணணும், எடுத்த உடனே அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்ஸ் குலுக்கிட்டு அதுக்குன்னு உள்ள நுர வர அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. 2 டேப் பண்ணோம்னாலே செட்டில்டாக இருக்கிறது மிக்ஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரே வந்து இங்கே பாரு, நான் ஸ்ப்ரே பண்ணலை, இப்படி வச்சு அடிக்கக்கூடாது. பக்கத்தில் வச்சு 1 feet 1/2 feet டிஸ்டன்ஸில் தான் வச்சு எந்த ஸ்ப்ரேயுமே நான் இப்போ யூஸ் பண்ணதில்லை, ஆனால் நான் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். வருதா? இது என்ன, இது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்த்தா? வாட்டர் ரிஷா இருக்கா? ஸோ இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. ஓகேவா? இதுவும் குடிக்கணுமா? இதை நான் குளிக்கிட்டேன். இங்க டெஸ்ட் பண்றேன். இது எப்படி இருக்கு? ஒரு மாதிரி ஆயிலிஷ். இல்ல இந்த கேஸ் ஃபார்மேட் கேஸ் மாதிரி தானே வருது. ஸோ இது வந்து என்னது, கேஸ் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இதுவே வாட்டர் பேஸ்ல இருந்துச்சுன்னா தண்ணி மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதா, தண்ணி மாதிரி ஈரப்பதம் நம்மளுக்கு வருதா, இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து மேஜரா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. செட்டிங் ஸ்ப்ரே எப்போ யூஸ் பண்றது, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எப்போ யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ வாட்டர் பேஸா இருந்தால் அது வந்து செட்டிங் ஸ்ப்ரே, ஸ்ப்ரே டைப்ல இருந்துச்சுன்னா, கேஸ் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஓகேவா? அதுவும் இல்லாமல் கேஸ் ஃபார்மேட்ல இருக்கிறதுல என்ன இருக்கும், ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். அது வந்து மேக்கப்பை லாக் பண்ணுறதுக்கு உதவும். வாட்டர் பேஸ்ல இருக்கிறதுல வந்து வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கான ப்ராடக்ட் நிறையா இருக்கும். கண்ணு முடிக்கோங்க. இப்படி இங்கே பாருடா, இப்போ நம்ம தலையை பிடிச்சி தான் எப்படியும் மேக்கப் பண்ணுவோம். ஏன்னா இப்படி பண்ணிட்டோம்னா இவங்க வந்து தலையை இப்படி தூங்கி போடுவாங்க, இப்படி நேராக இருப்பாங்க, சைடில் திருப்புவாங்க, நம்மளால வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இப்படி வச்சு பண்ணும்போது நம்மளுடைய கையோடைய ஃபுல் ஃபோர்ஸ் இப்படி வச்சு அமுத்தக்கூடாது. இப்படி அமுத்துறோம்னா இவங்களுக்கு இந்த நெக் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும். ஸோ இப்படி நம்ம அவங்க மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒன் ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம மேக்கப் வந்து எதுனாலும் பண்ணணும். இப்படி கையை எடுத்துனாலும் பண்ண முடியாது, ஓவராக போயிட்டு நம்ம வெயிட் அவங்க மேலே தள்ளவும் கூடாது. கண்டுபிடிக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் தெரியுதா? நான் 1 feet டிஸ்டன்ஸில் வந்து ஜஸ்ட் ப்ரெப் பண்ணுறதுக்கு, இது வந்து ப்ரெப்பிங் சொல்லலாம்.
ஆலோவேரா பார்த்தா ஆலோவேரா ஜெல்லும் போடலாம், இந்த செட்டிங் ஸ்ப்ரேவும் போடலாம். ஏன்னா இது வாட்டர் கண்டென்ட் தான், அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. தெரியுதா? இப்போ ஒன் ஸ்வைப்லயே பாரு ஹேர் தெரியுதா? ஸோ இந்த இடத்துக்கு ஒரு 1 or 2 inches தான் நான் மூவ் பண்ணியிருப்பேன். அதுலேயே எவ்வளோ ஹேர் இருக்கு. ஸோ இந்த ஹேர்லேயே நம்ம மேக்கப் பண்ணும்போது என்ன ஆகும்? கிரேயிஷ் ஆகும். ஹேர் வந்து இப்படி தள்ளும் போது பேட்ச் பேட்சி ஆகும். இவங்க வந்து என்ன பண்ணல, ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணல. ஸோ நான் இதுலயே வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஐப்ரோ ஷேப்பிங்கும் லைட்டா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருக்கும் ஐப்ரோ வந்து என்ன பண்ண தெரியல, பிளக் பண்ண தெரியலன்னு சொல்லக்கூடாது. இதுதான் இதுலயே வந்து நம்ம இன்ஸ்டன்டா ஐப்ரோ ட்ரை பண்ணிக்கலாம். இங்க பாருடா, இப்போ இங்கெல்லாம் பண்றோம் இல்லையா, இப்படி லூஸ் விட்டோம்னா ஸ்கின் வந்து இங்க எலாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால இதாகும். அதனால இப்படி இழுத்து பிடிச்சிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஷேப்பும் ஆகும், அவங்களுக்கு வலிக்கவும் செய்யாது. கண்ணை வேணா இப்படி கீழே பிடிச்சிக்கூடா. இப்படி இழுத்து பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஐப்ரோவும் நீட்டாக பண்ணிடலாம், அவங்களுக்கு வலிக்காது, ஷேப்பும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் இந்த ஐப்ரோவுக்கும் இந்த ஐப்ரோவுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்க. பர்ஃபெக்டாக வந்துருமா? ஓகே, வரும் வரும். அவங்ககிட்ட போடுறதுக்கு முதல்ல கோடி இது போட்டு தொடர்ந்து சாப்பிடுச்சு. இது நீ வேணா வீடியோவில் பார்த்துருக்கலாம் எவ்வளோ ஹேர் வந்து வருது. பேபி ஹேர் தான் என்ன பண்ணதே கிடையாது. ஸோ இவ்வளோ ஹேர் இருக்கும்போது நம்ம என்னதான் மேக்கப் பண்ணாலும் கிரேஷ் தெரியும். கை எடுத்துக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேஸ் வந்து ரிமூவ் பண்ணி காட்டிடுறேன். இதுலேயே என்ன ஆகும், ஒரு டோன் வந்து இவங்க ஃபேர் ஆகிடுவாங்க. ஹேர் ரிமூவ் பண்ணாலே பேசிக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டோன் வந்து ஃபேர் லுக்காக தெரிவாங்க. வீடியோ கட் பண்ணுறேன், ஃபுல்லாக ரேசன் பண்ணிடுறேன். இடையில ஏதாவது சொல்லுவீங்கக்கா, கட் பண்ணிக்கலாம் வேணாம். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, வேண்டாமா? அது நான் பார்த்துட்டே இப்படி பண்ணு. ஏங்கா ஒருவேளை அவங்களுக்கு கீரிச்சுன்னா என்ன பண்றது? ஆலோவேரா ஜெல் போட்டுக்கலாம். கீராத மாதிரி பண்ணணும். இல்ல கேஸ் அவங்களுக்கு வந்து பிம்பிள்லாம் இருந்து, பிம்பிள் இருக்கிற இடத்துல பண்ணக்கூடாது. இங்கெல்லாம் ஒரு சிலருக்கு பிம்பிள். இப்போ குட்டி குட்டி பிம்பிளா இருந்துச்சுன்னா நம்ம மெதுவா பண்ணி எடுத்துடலாம். பெருசா பிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த பிம்பிள் இருக்கிறதுல பண்ணவே கூடாது.
ஏன்னா அந்த இடத்துக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, ஒரு கொப்பளம் இருக்கு, அதில் போட்டு இழுத்தோம்னா பிளேடுக்கு ரத்தம் வந்துடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக அப்படி பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், ஐப்ரோலாம் என்ன பண்ணணும், 2 நாளுக்குமே பண்ண சொல்லிடணும். சில பேர்த்துக்கு ஐப்ரோ த்ரெட்டில் பண்ணுவாங்க. த்ரெட்டில் பண்ணும்போது இந்த கண்ணுக்கிட்டலாம் வீங்கிடும். வீங்கினா அந்த ஐப்ரோ எடுத்ததுக்கு வீங்கிடும். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தாலும் இந்த இடத்துக்கு மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கும் கண்ணுக்கு ஐப்ரோ த்ரெட் பண்ணனால. பட் ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும், டார்க்கராக இருக்கும். அதுக்காகவும் சேர்த்து தான் நம்ம வந்து ஃபேஷியல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது. இங்கே 2 பிம்பிள் இருக்கு. ஸோ இங்கே எனக்கு வந்து அவ்வளோக்கு ஹேர் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் நான் மைல்டாக எடுக்கிறேன். ஓகேவா? பட் இங்கே வந்து எனக்கு சின்ன வந்து தெரியுது. சீக்காது படிக்கல, இதுக்கு தான் படி பரமா பற்றா அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், இங்கெல்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை. இதெல்லாம் ஃபாஸ்ட்மா போட்டு தானே போடுவீங்க, நீங்க சொல்றதெல்லாம் எப்படி கேட்கும்? சுருக்கா வலிக்குது காலைக்கு. இப்போ செட்டிங் ஸ்ப்ரே நம்ம கொடுத்தோம்ல, இதுவும் ஒரு ஹைட்ரேஷன் தான். இதில் வாட்டர் கண்டென்ட் தானே இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒருவேளை ட்ரைனஸ் இருந்துச்சுனாலும் இல்லை ஓவர் எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுனாலும் இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ட்ரையாக இருக்கிற இடத்துல ஆயில் வாட்டர் போய் செட்டில் ஆகிக்கும். நம்ம இந்த டூல்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சானிடைஸ் யூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். 3 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. மேபி ஒரு வேளை யாருக்காவது ஸ்கின் அலர்ஜி இருக்கலாம், பிம்பிள்ஸோடைய இந்த எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து சிங்கிள் யூஸர் தான். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோன்னா ஒரு 2 கிளைண்ட்டுக்கு, அதுவும் பேஸில் எந்த பிம்பிள்ஸும் இல்லை, சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை அப்படின்னா 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஃபேஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். कैसे இருக்குதா? இப்படி இருக்கும். ரைட்டா தெரியுதா? இங்க வந்து ஹேர் இல்லை, பட் இங்க வந்து இவங்களுக்கு ஹேர் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இவங்க வந்து எமர்ஜென்சியாக எனக்கு வந்து கிளைண்ட் அப்படின்னா இவங்களுக்கு த்ரெட்டிங் எடுக்கவே டைம் இல்லை, நம்ம போய் த்ரெட்டிங் பண்ணல அப்படின்றதுக்காக அப்படியே மேக்கப் பண்ணால் இந்த ஐப்ரோ என்ன ஆகும் தனியாக தெரியும். நம்ம என்னதான் அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாலும் ஐப்ரோவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ஃபேஷியல் ரேசரை வச்சு நம்ம லைட்டாக ஷேப் கொடுத்துக்கலாம். மேலே வந்து ஓரளவுக்கு ஈவனாக வந்துச்சா, கீழே பிடிச்சிக்கடா. இப்படி இழுத்து பிடிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு சுருக்கம் வராது, வலிக்கவும் செய்யாத, டக்குன்னு எடுத்துடலாம். இப்படி இழுத்து பிடிக்கலன்னா சுருக்கம் வரும். நம்ம இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லாம் பண்ணிக்கின்றீங்க, அவங்களுக்கு தான் தெரியாதே, நீங்க சொல்றீங்க.
இந்த மாதிரிலாம் ஆயிருக்காக்கா ஒரு கிளைண்ட்க்கு பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகி ஆயிருக்கு. வெட் வைப்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காட்டன்ல வந்து ஒரு பேட் இருக்கு, அதை வச்சு கார்னியரோட கிளென்சர் இருக்கு, அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது தான். மேக்கப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணணும்னாலும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஆகுது அந்த ஃபேஸில் இருந்து சுத்தமாக ஈரம் இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எந்த மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் போட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா மேக்கப்பை ரிமூவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ரேசர் பண்ணிட்டோம், இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா தெரியுதா எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹேர் இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக ஃபேஸையும் வைப் பண்ணி எடுத்துடணும். சரியா? அழுக்கும் இருக்கும், குட்டி குட்டி நம்ம பேபி ஹேர் விட்டதும் தெரியும் இல்லையா? ஸோ இப்படி மாற்றி மாற்றி க்ளீனான இருக்கு. மேலே பாருடா. அண்டர் ஐஸ்லேயே எடுக்கணும். நம்ம இப்படி முடி வந்து எடுத்தோம் இல்லையா, ஃபேஷியல் ரேசர் பண்ணும்போது தெரியாமல் கண்ணுக்கு கீழே போயிருந்தாலும் க்ளீன் பண்ணிக்க முடியும். நான் பாரு, இவங்களுடைய நேச்சுரல் ஹேர் வந்து நம்ம எடுக்கவே இல்லை ஃபேஷியல் ரேசர்லையும். இது வந்து அவங்களுடைய நேச்சுரல் ஃப்ளோ ஹேர். இதுக்கும் இதெல்லாம் போட்டு சுரண்டி எடுத்துடக்கூடாது, ஏன்னா அது அவங்களுடைய ஃபேஸோடைய அடையாளம். இதெல்லாம் அப்படியே இல்லைன்னா எப்படி தெரியுமா, பாக்ஸ் மாதிரி ஆயிடும். ஆம்பளைங்களுக்கு எப்படி இருக்கிறதா வந்து அவங்க ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு அந்த குட்டி குட்டி பேபி ஹேருடைய மார்க்கு தெரியும். அதனால அவங்களோட நேச்சுரல் வேலை விட்டுரும். எக்ஸஸாக இருக்கிற பேபி ஹேர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஃபேஷியலில் இருக்கிறது நம்ம வலிச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அங்கே கோடு மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னா லென்ஸ் ஃப்ரெஷ் லுக்கில் இருக்கிற கிரே பியூர் ஹேசலோடைய லென்ஸ். கீழே பாருங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே க்ரே ஆகும், மேக்கப் வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ரைமர் வந்து இங்கே நான் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு கலர் கலர் யூஸ் பண்ணுற நீர் இருக்கா, ஏன்னா இவங்க வந்து ஃபேர் டு மீடியம் தான், ஓவர் ஃபேர் இல்லை, பட் ரொம்ப மீடியம் ஸ்கின் டோன் சொல்ல முடியாது, ஃபேர் டு மீடியம் தான். இவங்களுக்கு வந்து பெருசாக அன்னியன் டோன் இல்லை, இங்கே லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பெருசாக எங்கேயும் டார்க்கராக ஒரு பாயிண்ட் இல்லை, அதனால நான் ஆரஞ்சு கலரையும் யூஸ் பண்ண தேவை இருக்காது. டேரெக்டாக என்ன பண்ணலாம், கலர் கலர் ஸ்கிப் பண்ணிவிட்டு கன்சீலருக்கு போயிடலாம். கன்சீலருமே என்ன பண்ணலாம், இவங்க ஷேடை விட இவங்க ஸ்கின் டோன் எக்ஸாக்ட் ஸ்கின் டோனை விட 2 ஷேட் டார்க்காக யூஸ் பண்ணணும். 2 ஷேட் டார்க்காக யூஸ் பண்ணணும்னா அங்கங்கே அன்னியன் டோனாக ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஸ்கின் டோன் யூஸ் பண்ணோம்னா ஃபுல்லாகவே நேச்சுரல் ஃபினிஷிங் முடியும். மேம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து என்ன உங்களை விட பிரைட்டராக வேணுமா இல்லை உங்கள் ஷேட்லேயே வேணுமா? எனக்கு வந்து ஸ்கின் டோனுக்கே வேணும். ஸ்கின் டோனுக்கே வேணுமா? ஓகே வருது. அப்போ இது வந்து ஃபவுண்டேஷன் ஷேட் மாதிரி இருக்கும். இது வந்து கன்சீலராக யூஸ் பண்ண முடியும். இவங்களோட ஸ்கின் டோன் வந்து டார்க்கராக இருக்கும். கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இந்த ஒரே பேலட்டில் 24 பீசஸ் இருக்கிற சென்னை பேலட் 1. இப்போ இவங்க ஸ்கின் டோனோட 2 ஷேட் டார்க்கர்னா இது நான் 2-3 ஷேட் எடுத்துக்கிறேன் டார்க்கர் ஷேடில். இவங்களுக்கு எந்த ஸ்கின் டோன் வந்து கையில் போடுறேன் கரெக்டாக இருக்குன்னு நான் ஸ்குவாஷ் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து இவங்க ஸ்கின் டோனுக்கே வரும்னு நினைக்கிறேன். பார்க்க போகிறது இந்த டெர்மா வச்சு தான் பேலட். இந்த டெர்மா பேலட்டில் வச்சு தான் மேக்கப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து இவங்க ஸ்கின் டோனுக்கே இருக்கு இல்லையா, எக்ஸாக்டாக ஒரு எங்கேயாவது எக்ஸ்ட்ரா ஒயிட்டாவோ இல்லை எக்ஸ்ட்ரா டார்க்காவோ தெரியுதா? இந்த ஸ்கின்னும் இந்த ஸ்கின்னும் எப்படி இருக்கு, சேம் கலராக இருக்கா? ஸோ இது என்ன நம்பர், இதுலேயே பின்னாடி போட்டிருக்கோம் DJ1. இந்த கலர் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது டார்க்கர் ஷேட். என்ன கவர் பண்ணுறதுக்காக டார்க்கர் ஷேட் இப்போ நம்ம டார்க்கராக தெரியுதா? தெரியுதா டார்க்கரா? ஸோ இது வந்து கன்சீலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலர் ஃபேஸ் கலர் டோனை விட டார்க்கராக இருக்கும். 2 ஷேட் டார்க்கர், அவங்க ஸ்கின் டோனை விட 2 ஷேட் டார்க்கர் வந்து கன்சீலர். இது என்ன பண்ண போறேன்னா
ரொம்ப மினிமலாக எடுத்துக்கிறேன். இதுக்கு இது வந்து ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டை வச்சு தான் காமிக்கணும் எக்ஸாம்பிள் அப்படின்னு நினச்சேன். பட் ஃப்ரெண்டே வந்து மாடல் வந்து நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதோடைய ஃப்ரெண்டு தான் இது. ஏன்னா இவங்க வந்து ஹார்டாக இருப்பாங்க, இவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமேனா எந்த ஸ்கின் டைப்பில் வேணாலும் இவங்களை வந்து மேக்கப் பண்ண முடியும். பட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணலாம், ஐலைனர் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னாலும் மிக்ஸ் பண்ணலாம். வேறு லிப்ஸ்டிக்கில் வந்து ட்ரை ஆகிடுச்சு, பேலட்டில் இருக்குது ட்ரை ஆகிடுச்சுன்னா இது ஒரு ட்ராப் யூஸ் பண்ணோம்னா பிளெண்ட் ஆகிக்கலாம். ஸோ இவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி. பட் இவங்க இல்லாமல் மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் என்ன பண்ண முடியும், சிங்கிளாக ஒர்க் பண்ண முடியும். ஆனாலும் இவங்க வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஈஸியாக பிளெண்ட் பண்ணி ஃப்ளாலஸ் ஃபினிஷ் கொண்டு வரலாம். இது வந்து மல்டிபர்பஸ் யூஸ். பிஎஸ்சியில் டியூல் 4 லிக்விட் ஜெல்னு இருக்கும். ஸோ எடுத்து 1 or 2 ட்ராப்ஸ் தான் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கர் டிப் வச்சு மிக்ஸ் பண்ணாதான். ஏன்னா இது எப்படி இருக்குது, நல்லா க்ரீமியாக இங்கே பாரு, நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது கூட நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். லைட்டாக க்ரீமியாக வந்துருச்சா, அந்த பேலட் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். பவுடர் ப்ரஷும் பெட்டர். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து பிளெண்டிங் ப்ரஷ் இல்லை, அப்ளிகேட்டர் ப்ரஷ். ஏன்னா இது இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு இவங்களுக்கு எங்கே டார்க் ஸ்பாட் இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். இப்படி திரும்பிடா, இங்கே லைட்டாக எனக்கு தெரியுது. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல மேலே பார்த்தா அண்ணா நான் பிளெண்ட் பண்ணல, ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எங்கேயும் அன்னியமெல்லாம் ஃபீல் ஆகலை. தேவைப்படுச்சுன்னா இங்கே ஃபோர்ஹெட்டில் லைட்டாக, ஏன்னா இங்கே வந்து 2 பக்கமும் சன்டேன்னால எல்லாத்துக்குமே இப்போ வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். மேலே போடலாம். பிளெண்டிங் மீன்ஸ் டேப் பண்ணணும். டேப் இருக்கிற ப்ராடக்டை அப்படியே ஸ்கின் ஃபுல்லாக மோர்ஜ் ஆக விடணும். தெரியுதா, இங்கே ப்ராடக்ட் இருந்துச்சு, இப்போ வந்து அப்படியே மூவ் ஆகி ஸ்கின் கூட ஒட்டிடுச்சா. இது வந்து இவங்களுடைய டிஸ்கலரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாரு, நல்லா தெரியுதா, கலர்ஸ் வந்து நம்ம அப்ளை தான் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு லைட்டாக அண்டர் ஐ இருக்குது, அண்டர் ஐ டார்க் சைட் இருக்குது. இப்போ இங்கே மறைஞ்சிருச்சா, நம்ம கலர்ஸ் போட்டு தெரியலையே அவ்வளோக்கும். இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது, இப்படி 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 தான் டேப் பண்ணணும். இப்போ அவ்வளோக்கு டார்க் ஸ்பாட் தெரியலையா ஃபேஸ் ஃபுல்லாக. இப்போ லைட்டாக ட்ரை ஆகட்டும். பிஎஸ்சியில் கைலானோடைய டெர்மா பேலட் இருந்து எடுத்த ஒரு எக்ஸாக்ட் ஷேட். இது வந்து பிஎஸ்சியில் இருக்கிற ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். எந்த ப்ராடக்ட்டையும் எந்த ப்ராடக்ட் கூட வேணால் மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே க்ரீம் பேஸ். இது லிக்விட் டைப்பில் ஆல்ரெடி பிளெண்ட் ஆகி இருக்கும். இது வந்து நம்ம க்ரீம் பேஸில் இருக்கும். இவங்களோட ஸ்கின் டோன் என்ன, ஃபேர் டு மீடியம். ஸோ இந்த கலரையும் இந்த கலரையும் மிக்ஸ் பண்ணுறேன், இவங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து டார்க்கர் ஷேட், இது வந்து லைட்டர் ஷேட். தெரியுதா கலர் சேஞ்ச் ஆகிறது? எந்த ப்ராடக்ட்டையும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி நம்மளுக்கு கையில் பேலட்டில் தேய்க்கும் போது ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரெண்டு யார், பிஎஸ்சியுடைய லிக்விட் டியூல் ஃபோல்ட் ஜெல். இதை வந்து ஒரு ட்ராப்
யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கின் மேட்சாக தான் இருக்கும். ஸ்குவாஷ் டெஸ்ட் வந்து இங்கே பார்க்கணும், இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி இங்கெல்லாம் டார்க் ஸ்பாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணணும். இவங்க ஸ்கின் டோன் எப்படி கேட்டாங்க? அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு கேட்டாங்க. அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு இருக்கா இருக்கா டார்க்கராக இருக்கா, ஆரஞ்சே ஃபீல் ஆகுதா? அவங்க ஸ்கின் டோன் இங்கே இருக்கா? இது வந்து நம்ம போட்ட ப்ராடக்ட் ஏரியாவா? எப்படி தெரியுது? டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா, ஒரே கலராக தெரியுதா? ஒரே கலராக தெரியுதா? சேம் அதே மாதிரி இங்கேயும் இவங்க நெக்கையும் பார்க்கணும். இவங்களோட ஸ்கின் டோன் இங்கே இருக்குது, இந்த கலர் வேறு மாதிரி இருக்கும், இந்த ஃபேஸ் கலர் வேறு மாதிரி இருக்கும். நெக் வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இங்கே டார்க்கர் ஷேடாக இருக்கும். இந்த ஸ்கின் டோனுக்கு இங்கேயும் மேட்ச் பண்ணணும், சேம் இங்கே வர ஸ்கின் டோனுக்கு இங்கேயும் மேட்ச் பண்ணணும். பட் அவங்களோட பிரைட்டாகவும் கட்டிடக்கூடாது. அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஃபேஸ், நெக், இது கழுத்துக்கிட்ட எல்லாமே கவர் பண்ணணும். நான் இங்கேயே டெஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாரு, இது இருக்கு ஆரஞ்சியாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது இல்லையா? இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? ஆரஞ்சியாக போட்டு தெரியுதா? தெரியல. எங்கே போட்டிருக்கேன்னு தெரியலையா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட நான் மேட்ச் பண்ணேன். இது கூட மேட்ச் பண்ணணும்னா இவங்க கேட்டது வந்து அவங்க ஸ்கின் டோனுக்கே கேட்டிருக்காங்க. இந்த கலருக்கு மேட்ச் பண்ணணும்னா அவங்களோட ஃபேர் டோன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் இப்போ நெக்கையும் ஃபேஸையும் மட்டும்தான் மேட்ச் பண்ண போகிறேன். ஸ்குவாஷ் டெஸ்ட் எடுத்து வச்சா அவங்க ஸ்கின் டோனுக்கே மேட்ச் ஆகுதா? ஒருவேளை நம்மளுக்கு டார்க்கராக போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லோஷாக போச்சுன்னா பர்பிள் கலர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்குவாஷ் டெஸ்ட் எடுத்துருச்சு. அடுத்தது பிஎஸ்சி ப்ரஷில் வந்து இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ். நல்லா டேப் பண்ணலாம். இதுலேயே நான் அப்ளைவும் பண்ணுவேன், பிளெண்டிங்கும் பண்ணிடுவேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ 4.5ல் பிஎஸ்சியோடைய ஷேட் நம்பர் எடுத்து ஒரு பம்ப் பண்ணிக்கிறேன். ஒரு பம்புன்றது வந்து அவங்க ஃபேஸ்க்கு எவ்வளோ நீட் இருக்கோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு பம்புன்னு சொன்னால் ஒரு பம்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட ஃபேஸ் பெருசாக இருந்துச்சுன்னா 1.5 பம்ப் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2 வேறு பிராண்டோடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம். சேம் க்ரைலானில் இருக்கிறதுலையே யூஸ் பண்ணலாம், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா ப்ராடக்ட் கூடயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், வெறும் ஒரு மிளகு சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் பெப்பர் சைஸ் கூட ஒரு 2 பெப்பர் சைஸ் வந்து பிஎஸ்சியோடைய லிக்விட் ஃபவுண்டேஷன் 4.5 ஷேட் நம்பர். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதும் முக்கியம். அவங்க ஃபேஸ்க்கு எவ்வளோ நீட் இருக்கோ அவ்வளோதான் பண்ணணும். எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு ஆக்கக்கூடாது. லேயர் ஃபார்ம் ஆகும். லேயர் அதிகமாக ஃபார்ம் ஆக அவங்களுக்கு கேக்கி மாதிரி ஃபீல் ஆகும். எப்பயுமே அவங்க ஸ்கின்னோட நம்ம போடுற ப்ராடக்ட் எல்லாம் மர்ஜ் ஆகி அவங்க ஸ்கின் டோனுக்கு இருக்கிறோம். அவங்க கேட்குறது என்ன, ஸ்கின் டோனில் தான் வேணும்னு கேட்டாங்க. இல்லை ஒரு ஷேட் எனக்கு பிரைட்டராக வேணும்னா நான் இந்த கலர் இருக்குல்ல, க்ரைலானுடைய டார்க்கர் கலர், அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு இன்னொரு 1.5 பம்பாக நான் வந்து பிஎஸ்சியில் எடுத்திருப்பேன். ஸோ இது எனக்கு வந்து டார்க்கராக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் எடுத்த க்ரைலான் செகண்ட் ஒன் வந்து டார்க்கராக எடுத்துட்டேன் போல. நல்லது. ஆமாம், இவங்க ஸ்கின் இங்கே இருக்குது, ஒரிஜினல் ஸ்கின். நான் வந்து இங்கே போடுறேன். ஸோ அகெயின் மறுபடியும் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணதுனால நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல இல்லாமல் பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போ தெரியுதா, அவங்க ஸ்கின் கலருக்கே இருக்குதா? ஸோ இதே கலர் இங்கே போட்டாலும் கரெக்டாக போயிடும். தெரியுதா? லிட்டில் பிட் ஆஃப் கலர் தெரியுதா? ஓகே, நேராக தான். இப்போ வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிடலாம். ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பண்ணாமல் ஃபுல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபவுண்டேஷன் வந்து இங்கே கொஞ்சம் அப்படி போடக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்டை வச்சு எந்த அளவுக்கு ஃப்ளாலஸாக கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபேன் வந்து ஒரு ஃபேஸ்க்கு வச்சுக்கோ. இப்போ நம்ம இப்படி ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறதா லிப்ஸில் வந்து லைட்டாக படும். அந்த லிப்ஸில் வந்து படும்போது நம்ம ஃபவுண்டேஷனுடைய ப்ராடக்ட் வந்து
ட்ரை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லிப் ஆயில் வந்து போடுறது, லிப் சீரம் போடுறது. ஃபேஸில் ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கோ. தெரியுதா? இப்போ தெரியுதா? இப்போ தெரியல. கவர் ஆயிடுச்சா? கன்சிலர் போட்டதுலேயே கவர் ஆயிடுச்சா? இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுருமா? அடுத்து ஹைலைட்டிங் பண்ணுவோம். பவுடர்லேயே வந்து நம்மளுடைய நேச்சுரல் ஸ்கின் வந்து வெளியே வந்துடும். இப்போ ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ட்ரை டிஷ்யூ இருக்குல்ல, சும்மா இப்படி வச்சு சேரு. இப்போ இந்த டைமில் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாமா இல்லை? செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். க்ரீம் ப்ராடக்ட் மட்டும் போட்டுட்டு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பவுடர் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். இல்லைனா வேற எங்கேயாவது அன்னிங்கன்னா தெரியுதா? அதாவது எங்கேயாவது டார்க்காக தெரியுதா? ஃபோர் ஹெட்டுக்கும் சின்னுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கேயும் இங்கேயுமா? இங்கே பிரைட்டராக இருக்கு, இங்கே வந்து அங்கே பிரைட்டாக இருக்குது மேலே ஃபோர் ஹெட்டில். ஓகே, இங்கே டார்க்கராக இருக்கு. இங்கே ட்ரை ஆகணும்னு தான் விட்டுருக்கேன். ஐ மேக்கப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். கான்டோர் போட்டுட்டு செட்டிங் ஸ்ப்ரே போடலாம். இல்லை ஓகே, நான் வந்து செட்டிங் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இப்போவே யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற அந்த க்ரீம் ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகாது. அதுக்காக இது வந்து ஸ்ட்ராங் ப்ரூஃப் மேக்கப். கண்ண முடிக்கும். அது லைட்டாக ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் ஐ மேக்கப் முடிச்சு பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் கலர் கட் பண்ணதுனால அப்படியே பண்ணிட்டேன். இந்த ஷேடு வந்து நல்லா இருக்கும்.